வணக்கம், வெல்கம் டு மனோஸ் கிச்சன். இன்னைக்கு மனோஸ் கிச்சனில் அதாவது சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது காய்கள்லாம் போட்டு அரைச்சி விட்ட சாம்பாருங்க. இந்த மாதிரி சாம்பார் வச்சிங்கன்னா இட்லி, தோசை, அப்புறம் சாப்பாட்டுக்கு இதுக்கெல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. நான் வீட்டில் இருந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பார்த்தீங்கன்னா அவரைக்காய், அந்த மாதிரி காய் போட்டு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஒரே காய் போடாமல் ரெண்டு மூணு காய் போட்டு அரைச்சி நல்ல மசாலெல்லாம் வதக்கி அரைச்சி நல்லா சுட சுட இந்த சாம்பார் வச்சு சுட சுட சாப்பாடோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா சும்மா ஜம்முன்னு இருக்குங்க. இன்னைக்கு அந்த சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்களா? கட் பண்ணிடு. முதல்ல பருப்பு வேக வைக்கிறதுக்கு குக்கர் ஒன்று வச்சுக்கலாங்க. குக்கரில் தண்ணி ஊற்றிட்டேங்க. தண்ணி சூடானதுக்கப்புறம் நான் ஒரு 100 கிராம் பருப்பு ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே கழுவி ஊற வச்சுருந்தேங்க. அதை இப்போ குக்கரில் சேர்த்திடலாங்க. அதாவது துவரம் பருப்பு போட்டு நம்ம காய்கள்லாம் போட்டு அரைச்சி ஊற்றி வைக்கிற சாம்பார் தாங்க. இப்போ பருப்பு இதோட போட்டுட்டோம். இந்த பருப்பு கூடவே நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள், 5-6 பல் பூண்டுங்க, பச்சை மிளகா, ஒரே ஒரு தக்காளி. நான் பருப்பு வேக வைக்கும்போது எப்போவுமே விளக்கெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றுவேங்க. விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம குக்கர் போட்டு நீங்கள் எப்படி பருப்பு 2-3 விசில் விட்டு வேக வைப்பீங்களோ அதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நான் 2-3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டுங்க. அதாவது நம்ம இந்த மாதிரி சாம்பார் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 10 பேர் சாப்பிட்ற பக்கம் இது ஒரு 15 பேர் சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா நம்ம அரைச்சி ஊற்றுறோங்கல்ல, சாம்பார் கொஞ்சம் நிறையாவே கிடைக்கும். அது மாதிரி இது மாதிரி வச்சிங்கன்னா நீங்கள் இட்லி, தோசைக்கு சூப்பராக இருக்கும், சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும், எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்லாங்க. காலையில் வச்சிங்கன்னா நைட்டு வரைக்கும் இந்த சாம்பார் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே போட்டு குக்கரில் விசில் விட்டேங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு மசாலா ஒன்று வதக்கி அரைச்சிடலாங்க. அதுக்கெல்லாமே நான் சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாமே எல்லாம் தொளிச்சு வச்சுட்டேன். புளியும் எல்லாம் ஊற வச்சு வச்சுருக்கிறேங்க. எல்லாம் நம்ம ஒவ்வொன்றா வறுத்து எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம இந்த சாம்பாரோட காய் வேக வைக்கும்போது நம்ம அரைச்சது ஊற்றினோம்னா சூப்பராக நல்ல வாசமாக இருக்குங்க இந்த சாம்பார். இப்போ பாருங்கள், நாம் அதுக்கு ஒரு மறுபடியும் வடக்கல் வச்சுட்டோம். எல்லாம் மசாலாலாம் வதக்கி அரைக்கலான்னு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டுங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டுங்க. ரொம்ப வேண்டாங்க, நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட போட்டுங்க. ரொம்ப போட்டிங்கன்னா ரொம்பவாக இருக்குங்க சாம்பார், ரொம்ப கெட்டியாக ரொம்ப இதாக இருக்கும். வெறும் சாம்பார் தான் அதிகமாக இருக்கும். இப்போ பாருங்கள், 5-6 சின்ன வெங்காயம், 5-6 பல் பூண்டு சேர்த்திட்டோம். இது கூடவே பார்த்திங்கன்னா சீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுங்க, மிளகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அப்புறம் வரமல்லி, நான் மல்லி இருந்ததுன்னு மல்லி போட்டேன். நீங்கள் வரமல்லி இல்லைன்னா மல்லித்தூள் கூட போட்டுக்குங்க. வரமல்லி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுங்க. அப்புறம் 2 கருவேப்பிலை, தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கி நல்லா ஆற வச்சு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துடலாங்க. அதாவது சிம்லேயே வச்சு வறுத்துருங்க. அப்போ தான் ரொம்ப என்ன சொல்கிறது, கருகாமல் இருக்குங்க. இந்த மசாலா கருகாமல் இருந்தால் தான் வாசமும் நல்லாயிருக்கும், சாம்பாரோடைய கலரும் நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள், இதெல்லாமே நம்ம சேர்த்திட்டோம். சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா வதக்கிடலாங்க. ஸ்லோலியே வச்சு வதக்கி எடுத்துகிட்டு நம்ம ஆற வச்சு நைஸாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணி ஊற்றியே நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம இந்த மாதிரி மசாலா அரைச்சி நம்ம குழம்பு வச்சோம்னா நல்லா வாசமாகவும் இருக்குங்க. குழம்போட குவான்டிட்டி நம்மளுக்கு ரொம்பவே கிடைக்கும். இப்போ நம்ம இதில் புளியெல்லாம் சேர்த்துறோம். புளிப்பு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துறோம். வெல்லத்துடைய டேஸ்ட்டு இது எல்லாமே சூப்பராக இருக்கும். காரம், இனிப்பு, புளிப்பு எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்குங்க இந்த சாம்பார். அதனால் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி வச்சு பாருங்கள் சாம்பார். நம்ம இதையெல்லாம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அதுக்கடுத்தது நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு மறுபடியும் நான் வடக்கல் வச்சுட்டேன். வடக்கல் சூடானதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயமும் நான் 2மே கலந்து போட்டுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதோ 1 போடுறனாலும் போட்டுக்குங்க, இல்லை 2 போடுறனாலும் போட்டுக்குங்க. நல்ல வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, நல்ல ஒரே ஒரு தக்காளியும். ஏன்னா நம்ம ஏற்கனவே பருப்பு வேக வைக்கும்போது ஒரு தக்காளி போட்டிருக்கிறேங்க. இப்போ நம்ம காய்களோடு சேர்த்து வதக்கும்போது ஒரு தக்காளி சேர்த்திக்கலாம். ஒரு தக்காளி சேர்த்தி நல்லா வதக்கிட்டுங்க. நாம் இப்போ காய்கள் எல்லாமே போட்டுக்கலாங்க. அதாவது நான் முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அவரைக்காய் இந்த 4 காயுமே எடுத்துருக்கிறேன்.
நீங்கள் இது கூட வேறு ஏதாவது முள்ளங்கி இருந்தாலும் போடலாம், பூசணிக்காய் இருந்தால் போடலாங்க. அந்த மாதிரி ஏதாவது கேரட்டு அந்த மாதிரி கூட காய் சேர்த்தியும் கூட போட்டுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு காய் போடுறத விட பல காய் போட்டோம்னா அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ வந்து அந்த காய்களையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டுங்க, காய் வேக வைக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிடலாங்க. தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டுடலாம். நல்லா காய் வேகட்டுங்க. நம்ம வந்து அதுக்குள்ளே இந்த மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாங்க. நான் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா குக்கரு ஆவி அடங்கிடுச்சு. நான் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தேன், நல்லா பருப்பு வெந்து நல்லா இருக்குதுங்க. அதாவது தக்காளி, நம்ம போட்ட தக்காளி, பச்சை மிளகா, வெள்ளைப்பூண்டு இதெல்லாமே நல்லா வெந்துருச்சு. அதுக்குள்ளே நான் மிக்ஸி ஜாரில் இது நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க. இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்துட்டுருக்குது. இப்போ நம்ம அதுக்கு மூடி போட்டிருந்தா, இப்போ மூடி திறந்து பார்க்கலாங்க. நல்லா வெந்துருச்சுங்க. அப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷான காயாக இருந்ததுன்னா ஒரு ஆவிலேயே வெந்துருங்க. கொஞ்சம் பழைய காயாக இருந்ததுன்னா நம்ம தண்ணிக்குள்ளே போட்டோம்னா ஃப்ரெஷ் ஆயிருங்க. இப்போ நான் முருங்கைக்காயெல்லாம் காலையிலேயே மரத்தில் பொறிச்சுங்க, அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான காய்ங்க. இப்போ நல்லாவே முருங்கைக்காய் எல்லாமே வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், நாம் அரைச்சிட்டு வந்த மசாலாவை இதோட சேர்த்திடலாம். இந்த ஜார்லேயும் தண்ணி ஊற்றி மறுபடியும் இந்த வடக்கல்லையே சேர்த்திடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கொதி விட்டு நம்ம வேக வச்ச இந்த பருப்பு அதையும் இந்த வடக்கல்லையே சேர்த்திடலாங்க. இதெல்லாமே சேர்த்தி நல்ல ஒரு கொதி வரட்டுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் இந்த நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இப்போ பாருங்கள், குழம்பு கொதிக்க காரம் உப்பு எல்லாமே நல்லா சேர்ந்து வந்துருங்க குழம்போட. இப்போ பாருங்கள், கலரே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க சாம்பார். இப்போ பாருங்கள், நம்ம கொதிக்கிறப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம என்ன தான் மசாலா அரைச்சி போட்டாலும் இந்த சாம்பார் தூள் போட்டோம்னா நல்ல வாசமாக இருக்குங்க, கொஞ்சம் திக்னஸாக இருக்குங்க. அதாவது இந்த சாம்பார் தூள் நாங்கள் வீட்லேயே அரைக்கிற சாம்பார் தூள் ரொம்ப நல்லா இருக்குங்க. யாராவது வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ சாம்பார் தூள் போட்டு நல்ல ஒரு 2 நிமிஷம் கொதி வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸு புளி ஊற வச்சுருந்தேன், அதையும் சேர்த்திட்டுங்க. பாருங்கள், அந்த பக்கம் குழம்பு கொதிச்சுட்டு இருக்குது, இந்த பக்கம் வந்து நம்ம சாம்பாருக்கு தாளிச்சிடலாம். அதாவது நல்லா அரைச்சி விட்டால் வாசமான இது சாம்பார்னு சொல்ல, இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா குழம்புன்னு சொல்லலாங்க. இப்போ பாருங்கள், தாளிக்கிறதுக்கு ஒரு வாக்கணம் வச்சுட்டுங்க. வாக்கணம் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கல்லெண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கடுகு போட்டுங்க. கடுகுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், பெருங்காயம் போட்டுக்குங்க. அப்புறம் 2 வரமிளகா, கருவேப்பிலை தாளிக்கிறக்கு அவ்வளவுதாங்க. இதையும் போட்டுட்டு நல்லா இந்த சாம்பாரில் எடுத்து தாளிப்பை போட்டுட்டு கடைசியாக நம்ம இந்த சாம்பாருக்கு வெல்லம் சின்னதாக ஒரு துண்டு வெல்லம் போட்டுடலாம். அதுக்கடுத்தது வந்து கொத்தமல்லி தலையும் போட்டுடலாங்க. கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டிங்கன்னா சாம்பார் வாசமாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். இது சுட சுட சாப்பாடோட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், இட்லியோட நல்லாயிருக்கும். நீங்கள் காலையில் இந்த சாம்பார் வச்சிட்டிங்கனாலும் கூட மத்தியானம் வரைக்கும் இருக்கும். நைட்டு மிச்சமானா நைட்டும் கூட இருக்குங்க, கெடாது. ஏன்னா நம்ம புளி ஊற்றிருக்கிறோம். நீங்கள் மறுபடியும் கூட இதை சூடு பண்ணி நம்ம நைட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள், சாம்பார் சூப்பராக இருக்குங்க. அதாவது நம்ம மசாலாலாம் அரைச்சி வைக்கும்போது, ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சி வைக்கும்போது அந்த குழம்பு வாசமே ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது நான் சொன்ன அளவுகளோடு செஞ்சு பாருங்கள், சாம்பார் பர்ஃபெக்டாக இருக்கும். இட்லி தோசையில் சாப்பாட்டுக்கு ஜம்முன்னு இருக்குங்க. அதாவது ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் மீடியமாக இருக்குங்க இந்த சாம்பார். நாங்கள் வீட்டில் அடிக்கடி இப்படி தான் பண்ணுவோம். யாராவது திடீர்னு ஒரு 10 பேர் உரம்பரை வந்துட்டாலும் கூட வெறும் பருப்பு போட்டு சாம்பார் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சிங்கன்னா எல்லாருமே சாப்பிட்லாம். அதாவது 10 பேருங்கிறது 20 பேர்த்துக்கே வருங்க. நம்மளுக்கு இன்றைக்கி இந்த சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் வெறும் சாம்பார் பொடி போட்டு வைக்காமல் இந்த மாதிரி சாம்பார் வச்சு பாருங்கள், சும்மா சூப்பராக இருக்கும். அதாவது இங்கே சாம்பார் வச்சிங்கன்னா 4 வீட்டுக்கு மணக்குங்க, அந்த அளவுக்கு வாசமும் ருசியும் இருக்குங்க. நீங்களும் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. நாங்கள் வீட்லேயே சுத்தமான முறைப்படி ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸு, மசாலா ஐட்டம் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு தர்றோம். யாராவது வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள்.
என் பேர் வந்து மனோன்மணி, கவுண்டம்பாளையம், கோயம்புத்தூர். ஃபோன் நம்பர் 9952809354. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.